வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. தலைவர் வந்து எப்படின்னா, நான் இப்போ சமீபத்தில் ஒரு வாட்டியும் இந்த ட்விட்டரில் பர்த்டே விஷ் போடும்போது ஐ ரன் அவுட் ஆஃப் சூப்பர்லேட்டிவ்ஸ் டு டிஸ்கிரைப் ஹிம். அப்போ ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் சம்திங். ஐ திங்க் இஸ் த பிக்கஸ்ட் என்டர்டெய்னர் நோன் டு மேன்கைண்ட். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் சினிமாவில் பண்ணலாம், பட் என்டர்டெயின் பண்ணுறதுன்றது ரொம்ப கடினம். அதுவும் டெக்கேட்ஸ் ஆஃப்டர் டெக்கேட்ஸ் ஐ திங்க் காலத்தில் அழியாத ஒரு இடம் வந்து அவருக்கு இருக்குது. அண்ட் நீங்கள் சும்மா ரியாஸ் பாய் இஸ் செல்லிங் ஹிம்செல்ஃப் ஷார்ட். நீங்கள் அவர் கிட்ட பார்த்தா தலைவர் என்ன கெட்ட போட்டிருக்காரோ அந்த கெட்டப்பில் தான் அவர் இருப்பார். நீங்கள் சும்மா அவரோட ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா தலைவர் வாழ்ந்த வாழ்க்கையோட ஒரு ஆட்டோபயோகிராஃபியை ஒரு ஆடியோ புக்காக கேட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். அவரை மாதிரி ரசிகர்கள் இருக்கிறதுனால தான் அந்த ஒருத்தர் இப்படி ரசிக்கலாமா அப்படின்ற அந்த ரசிப்புக்கு ஒரு மரியாதை வருது. அந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா குரோம்பேட் வெற்றியில் ஒரு வாட்டி பார்ப்பார். காலையிலேருந்து டைம் டேபிள் போட்டுருவாப்பில். வெரிசியாக சென்னையில் முக்கியமான தேட்டர்ஸ். ஒரு ரசிகனாக இருந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பிஆர்ஓவாக இருக்கார். அவர் வந்து ஐ திங்க் அவரும் தலைவர் மாதிரியே ரேக்ஸ் டு ரிச்சஸ் தான், சும்மாலாம் கிடையாது. கடின உழைப்பாளி அவர். சும்மா எப்போவுமே அடக்கி வசிப்பார், அப்படிலாம் கிடையவே கிடையாது. இஸ் pretty much the biggest of the PROs in the country right now. ஸோ எல்லா ஹூஸ் டு ஹூ அவர் தான் ஹேண்டிலே பண்ணுறாரு. ஸோ அவர் இந்த மேடைக்கு வந்து உங்களை பற்றி பேசுறது கிட்டத்தட்ட தலைவர் பார்த்தா மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அங்கே போயிடும். கூடி சீக்கிரம் தலைவரை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. அந்த ஃபோட்டோ ஆன்லைனில் வரப்போது நாங்களாம் பார்க்க தான் போகிறோம். லைஃப்பில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம தேடிட்டே இருப்போம், என்னென்னா ட்ரைவ். அந்த ட்ரைவ் இல்லாமல் தான் ரொம்ப கடினமாக இருக்கும் லைஃப். பிடிச்சதை செய்ய முடியும், வாழ்க்கையில் சில விஷயங்கள் கூட கிடச்சிரும். அதெல்லாம் தாண்டி நைட்டு தூங்கும் போதோ இல்லை காலையில் எந்திரிச்ச உடனே ஒன்று லைட்டாக மிஸ் ஆகுதுடா. இப்போ பேர்லேயே சூப்பர் வச்சாலுங்க அவர். ஸோ எல்லா கலைஞனுக்குமே ட்ரைவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நம்ம ஊர்லலாம் பிவிசி பைப்பில் மண்ணடிப்பு ஊதி பற்ற வைப்பாங்களே, அந்த மாதிரி அந்த ஊதும் கருவி ஒன்று வேணும். அப்படி உங்களுக்கு கருவியாக தலைவர் இருந்திருக்காருன்றது வந்து உங்களோட வாழ்க்கைக்கு மட்டும் அர்த்தம் கொடுக்கல, அதை நீங்கள் புத்தகமாக போட்டு அதை படிக்கிற எல்லாருக்கும் அது அர்த்தமாக மாறி இருக்கு. ஸோ பட் எஸ் அம்பிகா, congratulations. Absolutely looking forward to laying my hands reading the book. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஒரு தலைவர் ஃபேனாக முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, தலைவர் ஜென்ரலாகவே ஒரு ஃபினாமினன். எப்படின்னா ஒரு இந்த யானைத்தோட ஒரு குருடன் கதை மாதிரி. ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா அவரோட வெற்றிக்கு வந்து ஒருத்தருமே ஒரு இது தொட்டு பார்த்தா இது வால், யானை வால் தொட்டு பார்த்து இது கயிறு மாதிரி இருக்கணுவாங்க. யானை காலை தொட்டு பார்த்துட்டு இன்னொரு கூட வந்து அது தூண் அப்படின்வாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க. People get like whatever part of it, like that their rational kind of limits them too. So you, as one of the different people who have experienced the Talaivar phenomenon, have perceived it not from the limits of your rational, but more from your the space of your heart, from a space of abundance. So that you were able to amplify the same thing and present it further மற்றவங்களுக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. தலைவர் வந்து இந்த ஃபினாமினாக பார்க்குறவங்க வந்து ஐ ஹாவ் டோட்லி வேறு லெவல் ஆஃப் ரெஸ்பெக்ட். தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி ஒரு இது கொடுத்தது வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் இதை தமிழுக்கும் ஒரு மாற்றி ஒரு தமிழ் வருதா? தமிழ் வருது. ஐம் வெரி வெரி ஹாப்பி நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணது. பிகாஸ் லைக் நான் சொன்னேன், நம்ம தலைவர் ஃபேன்ஸாக இருக்கிறவங்க இப்போ ஒரு முன்னாடி வென் மீம்ஸ் யூஸ் டு பி மோர் டீசென்ட். லைக் அப்போ என்ன இருந்துச்சுன்னா, ஒரு தேட்டருக்குள்ளே படத்துக்குள்ளே போகிற ஒரு தலைவர் படத்துக்குள்ளே போகும்போது எல்லாரும் அவங்க முகத்தோட போவாங்க. வெளியே வரும்போது பார்த்தா எல்லாருமே தலைவர் மாஸ்க் போட்டு வெளியே வருவாங்க. ஹவ் யூ ஃபீல் ஒன்ஸ் யூர் அவுட் ஆஃப் அ தலைவர் ஃபிலிம். அதே மாதிரி அவர் படங்கள் மட்டும் இல்லை, படங்கள் கூட ஒரு கமர்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டேஜில் அவர் பேசுறதுல அந்த எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது. தலைவரோட ஸ்டேஜில் இருக்கிறது எல்லாமே தனியாக ஒரு கம்பைலேஷன் போட்டாலே that will be a good book by itself. So I am very happy that உங்களோட இன்டர்பிரிட்டேஷனாக இதை பண்ணியிருக்கீங்களா. இப்போ ராமாயணம் எழுதுனாங்க, இப்போ கம்பர் எழுதின இன்டர்பிரிட்டேஷன் அதுக்குன்னு தனியாக ஒரு வேல்யூ இருக்குது. அது மாதிரி ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் லைக் ப்ரௌட் டு கனெக்ட் வித் சம்மன் எல்ஸ் ஹூ இஸ் லைக். இப்போ பார்த்தீங்கன்னா ரியாஸ் பாய் தலைவரோட இன்ஃப்ளூயன்ஸில் அவர் வந்து அவரோட ஃபீல்டில் அவரால் ஒரு விஷயம் பண்ண முடியுது. அந்த மாதிரி இட்ஸ் வெரி நைஸ் டு சி another fan who is excelling in some other இது and they have conquered their own challenges எல்லாமே. யாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை விட அதிகமாக இந்த தருணத்தில் தலைவரோட கோடான கோடி ரசிகர்கள் சார்பில் நான் வேண்டி கூறிக்க விரும்புகிறது, தலைவருக்கு மிகப்பெரிய நன்றி. அவருடைய செயலுக்கு அந்த வார்த்தை ரொம்ப சின்னது தான், ஆனால் அதை தாண்டி வேற எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது நமக்கு தெரியல. ஏன்னா அவருடைய ஸ்பீச்சில் இப்படி ஒரு பவர் இருக்குன்றத
எனக்கும் அது தெரிஞ்சுக்கிறது ஒரு தருணம் கொடுத்தது நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சினிமாவில் பல மரபுகளை உடைத்தவர் நம்ம தலைவர்னு சொல்லணும். நடிகர்னா இப்படி தான் இருக்கணும், ஹீரோனா இப்படி தான் இருக்கணும், அப்படி போயிட்டு இருந்த காலகட்டங்களில் கற்பனாவும் வரேன், கற்பன் கூட ஒருத்தன் ஜெயிப்பான் அப்படின்னு அந்த மரபு முதல்ல உடைச்சார். அதுக்கப்புறம் டிக்ஷனரியில் அப்புறம் ஸ்கூலில் படிக்கும்போது மட்டுமே பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு வந்த அந்த வார்த்தை ஸ்டைல். அந்த ஸ்டைல் என்ற ஒரு வார்த்தைக்கு உண்மையான அர்த்தத்தை நமக்கு திரையில் காமிச்ச நபர் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் ஸ்டைல் மட்டும் இல்லை, வசனம் பேசுகிற விதத்துலேயே பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு புதிய யுக்தியாக அறிமுகப்படுத்தினார். பிளாக் அண்ட் ஒயிட், கலர், 70mm, டிஜிட்டல் இப்படின்னு எல்லா விதமான திரைகளில் நடித்த ஒரே நடிகர் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள். அது மட்டும் இல்லை, இதை எல்லாத்தையும் தாண்டி என்னை போல பல ரசிகர்களை தன்னுடைய நடிப்பால் ஈர்த்த அவர் போக போக பழக பழக அவரை பற்றி தெரிஞ்சிக்க நடிகர் ரஜினிகாந்த் என்றதை தாண்டி மனிதன் ரஜினிகாந்த் என்பவரை அவன் பக்தனாக ஆக்கியே விட்டார், அப்படி கட்டி போட்டுட்டார்னு சொல்லணும். அப்படி ஒரு மனுஷன். உண்மையிலே நான் பல விஷயங்களை அவர்கிட்ட பார்த்து கற்றுக்கிட்டு நான் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணணும்னு முயற்சிப்பேன். ஆனால் அவர் அளவுக்கு டெஃபினட்டாக எங்களால் அதை கடைப்பிடிக்க முடியல. ஏதோ ஒரு தருணத்தில் நான் அதை பிரேக் பண்ணிட்டு வரோம். இருந்தாலும் விடாமுயற்சி தான். கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து நான் அதை முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுடைய எல்லா பாசிட்டிவிட்டி விஷயங்களை நிச்சயமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு அதை வேண்டிக்கிறேன். இப்படி சினிமாவில் மட்டுமே நம்ம எல்லோரும் கட்டி போட்ட ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 80s ஆரம்ப கட்டங்களில் ஒரு மேடை ஆகட்டும், அந்த போடியம், அந்த மைக்குன்னு கட்சியில் அலறி அடிச்சுட்டு ஐயோ என்ன பேசாவிட்டா விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். அந்த மனுஷன் போக 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 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் ஒரு விழாக்கு வர மாட்டாரா, ஏதாவது மேடை பேச மாட்டாரா, அதை நமக்கு ஏதாவது ஒரு வகையில் இது நமக்கு தொடாதா, அது உணராதா அப்படின்ற அளவுக்கு தன்னுடைய யதார்த்தமான அந்த மேடை பேச்சு, அந்த மேடை பேச்சில் அவர் சொல்கிற அந்த குட்டி கதைகள், இப்படி இவர் போல பலருக்கு வாழ்க்கை கொடுக்குதுன்னா கடவுள் நமக்கு தலைவர் ரூபத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கான்னு தான் நான் பார்க்குறேன். தலைவா, இந்த தருணத்துக்கு உண்மையிலே சொல்கிறேன், அதாவது நடிகன் ரஜினிகாந்தை தாண்டி ஒரு மனிதன் ரஜினிகாந்த், ஒரு ஆன்மீகவாதி ஒரு ரஜினிகாந்த் அவர்களை இப்படியெல்லாம் பலருடைய வாழ்க்கையில ஒளியை வச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. இப்போது 80ஸ்ல நம்ம தூத்துக்குடி மாவட்ட ரசிகர் மன்றம் சார்பில் ரஜினி ரசிகன் அப்படின்ற பேரில் முதல்ல ஒரு புக் வர ஆரம்பிச்சது. அது போக போக 90ஸ்ல கிட்டத்தட்ட அவர் பேரில் 16 புக்குகள் வந்தது. ரஜினி ரசிகன், ஸ்டைல் ரஜினி, ரஜினி திரைச்சிற்பி இப்படின்னு பல பேரில் 14 புக்ஸ் அவர் பேரில் வந்துட்டு இருந்தது. அவ்வளோ கொண்டாட்டமாக இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பஞ்ச் தந்த்ரா, அப்புறம் இந்த மாதிரி பல பேர்களில் தலைவர் பற்றின புக்குகள் வந்திருக்கு. அதில் புது அடிஷனாக த ரஜினி இன் மீ ஜாயின் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு நடிகருங்க இவ்வளோ புக்ஸ் அவங்க பேரில் வெளியே வந்தது உலகத்திலேயே இதுதான் முதல் முறைன்னு நான் நினைக்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு தலைவர் சூப்பர் ஸ்டார், லாங் லிவ் சூப்பர் ஸ்டார். இந்த புத்தகம் மூலமா நான் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கெஸ்ட்டும் சொல்லியிருந்தாங்க, நம்ம எப்போதுமே சவால்கள் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே ஹீரோ தான், மாஸ் ஹீரோ, ஓகே. பட் என்னென்னா சம்டைம்ஸ் இந்த ஹீரோ காணா போயிடுவாங்க, சம்டைம்ஸ் துவண்டு போயிடுவாங்க, பாதை மாதிரி போயிடுவாங்க. ஆனால் இந்த ஹீரோக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் தான் தேவை. அந்த ஸ்பார்க் தான் நான் ரஜினின்னு சொல்கிறேங்க. யூ ஹேவ் டு ஃபைண்ட் யோர் ரஜினி. அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ என் ரஜினி தலைவர். ஸோ உங்கள் ரஜினி யாருன்னு நீங்கள் தேடணும். அந்த தேடல் உள்ள இட்ஸ் அ இன்வர்ட் ஜேர்னி. ஸோ இந்த புத்தகம் மூலமா நான் அந்த மெசேஜ் தான் உலகத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். #find your Rajini. And I wish you all the best in finding your Rajini. And எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த புத்தகத்திற்கு ஆதரவாக இருந்த என் குடும்பத்திற்கு முக்கியமாக பெரிய நன்றி. இங்கே வருகை தந்த எல்லாருக்குமே கெஸ்ட் சூப்பர் சார், ரியாஸ் சார், அபிஷேக் சார், தேங்க்யூ ஸோ மச்
for making this event so beautiful. And நான் நினச்சே பார்க்கல ஆக்சுவலி ஃப்ளட் வந்த அப்புறம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் மறுபடியும் my Rajini brought me here. And the great host here for making this event so special, Shyam sir. Thank you so much. And Praveen for starting this event so well. Thank you. வேறு ஏதாவது கேள்வி இல்லைன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் அமேசான்லேயும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணது நோஷன் ப்ரெஸ், அவங்களுக்கும் பெரிய நன்றி. அவங்க ரொம்ப எனக்கு இந்த புத்தகத்திற்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அமேசான்லேயும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். யா மேம் யா யா மேம் வந்து நீங்கள் ரஜினி சாருக்கு புக் எழுதியிருக்கீங்க. பட் ரஜினி சாரோட டயலாக், அவரோட வசனங்கள்லாம் நிறைய படத்தில் வரும். அவர் ஒரு புக் எழுதணும் அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு ஆசைப்படுறீங்க? நிச்சயமாக ஆசைப்படுறேன். ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க கே பாலச்சந்தர் சார் கூட ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருப்பார், சுயசரிதை எழுதுறதுக்கு நிறைய தைரியம் தேவை, நிறைய உண்மைகள் எழுதணும். ஸோ அந்த யாரையும் மனசும் புண்படுத்தக்கூடாது. ஸோ நாங்கள் அதுக்கு வெயிட் பண்ணுறோம். தலைவர் அந்த உண்மைகள்லாம் எழுதணும், படிக்கணுன்ட்டு. பட் அந்த குவாலிட்டி பார்த்தீங்களா தலைவர்கிட்ட, மற்றவங்க மனசை புண்படுத்தக்கூடாது. ஸோ பட் ஸ்டில் நம்ம விஷ் பண்ணிகிட்ருக்கோம். நான் என்ன யூனிவர்ஸ் கிட்ட கேட்டாலும் யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்துரும், அந்த விஷயம் கொடுத்துரும்னு நினைக்கிறேன்.